ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது வீட்லேயே ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுவும் ஒரே ஒரு பருப்பை வச்சு எப்படி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா மொறுன்னு செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஓகேங்களா? வாங்க அதுக்கு இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சத்யா ஈஸி குக்கிங். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதை தண்ணி ஊற்றி ஒரு 1 ஹவர் நம்ம நல்லா ஊற வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் நம்ம என்ன பண்ணால் ஊற வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போது அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 1 ஹவர் ஆனதுக்கப்புறமா பருப்பு நல்லா உப்பி அழகாக சாஃப்டாக இதுவாகிடுச்சு, ஊறிடுச்சு நல்லா. இந்த மாதிரி நம்ம உடச்சி பார்த்தாலே அந்த பருப்பு உடையணும். அப்போ தான் பருப்பு நல்லா ஊறிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த தண்ணி எல்லாமே ட்ரா பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு நம்ம வச்சுட்டு அதில் இருக்க தண்ணி எல்லாம் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது தண்ணி எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன், நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறேன், இப்போது தண்ணி நல்லா ஃபில்ட்ரு ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ தண்ணி ஃபில்ட்ரு ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கலாம். கிளாத் எடுத்துகிட்டு இல்லை உங்கள்கிட்ட இருக்க கிளாத்லேயே எந்த கிளாத்தில் வேணாலும் நம்ம இந்த பருப்பு போட்டு நல்லா காய வச்சுக்கலாம். ஓகேங்களா? தண்ணி ஈரப்பதமே இருக்கக்கூடாது. நல்லா காஞ்சாதான் அந்த மொறுமொறுப்புன்றது வரும். ஓகேங்களா? நீங்கள் கொஞ்சம் அப்படி நமுத்தா மாதிரி நல்லா காயாத மாதிரி இருக்கும்போது நீங்கள் எடுத்து அதை நீங்கள் பண்ணிங்கன்னா அது நல்லாவே மொறுமொறுன்னு வராது. ஓகேங்களா? நம்ம காய வைக்கிறதுல தான் அந்த மொறுமொறுப்பு வரும். ஓகேங்களா? இப்போது அதை நான் இந்த அளவுக்கு நல்லா காய வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? நல்லா காய வச்சதான் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஓகேங்களா? நல்லா காஞ்சிருச்சு. இப்போது இதை நம்ம என்ன பண்ணலாம், செப்பரேட்டாக ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. ஆனால் நம்ம நல்லா காய வைக்கிறதுல தான் அந்த கிறிஸ்பியாக இருக்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபில்ட்ரு வச்சுக்கலாம். ஏன்னா இது இந்த பருப்பு அப்படியே கடாயில் போட்டோன்னா நம்ம எடுக்கிறதுக்கு நேரம் ரொம்ப செலவாகும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டு நம்ம அந்த பருப்பை இதில் போடும்போது அது நல்லா பொரிஞ்சு வந்துடும். அதை நம்ம ஈஸியாக நம்ம எடுத்து வெறும் செப்பரேட்டாக நம்ம எடுத்து அதை வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போது இதை எண்ணெய் எல்லாம் நல்லா ஃபில்டர் ஆகி வந்துடுச்சு. இதை செப்பரேட்டாக நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ வாங்க மறுபடியும் அது எப்படி பொரிக்கிறது அப்படின்ட்டு நான் இன்னொரு வாட்டி சொல்லி காட்டுறேன். ஒரு ஃபில்ட்ரு எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம காய வச்சிருந்த அந்த பருப்பை நம்ம இதில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? கடலைப்பருப்பை போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆளுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கணும். அதே இதுலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா பொரித்து மொறுன்னு நம்ம என்ன பண்ண போகிறோம், செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதையும் நம்ம தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு பிளேட்ஸில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது பூண்டை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், லைட்டாக தட்டிட்டு எண்ணெயில் அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பொரித்து செப்பரேட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் எடுத்து வச்சாச்சு. இப்போது இந்த பருப்பு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் நல்லா மொறுன்னு. ஓகேங்களா? இதோட நம்ம கொஞ்சம் காரம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பொரித்து எடுத்து வச்ச அந்த பூண்டை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ தான் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். கருவேப்பிலையும் கொஞ்சம் பொரித்த கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம க்ரஷ் பண்ணிவிட்டு அதில் போடும்பொழுது அதோடய வாசனையும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? போட்டுட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போது எல்லாமே நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சி. ஓகேங்களா, இது மாதிரி இப்போது அழகாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. டக்குன்னு நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுனாலே பொரிச்சு கொடுத்தாலே ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ஈஸியாக நம்ம வீட்லேயே இதை நம்ம செஞ்சிடலாம். இது மாதிரியான ரெசிபிக்கு சத்யா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.